வணக்கம் ட்ரேடர்ஸ், வாங்க இன்னைக்கோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். 13 மே 2026 குளோபல் கியூஸ் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று மைல்டு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு, ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்பு. அப்புறம் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சார்ட்டில் நான் உங்களை காமிக்கிறேன். ஜிஃப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் இந்தியா, கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு $107 போயிடுச்சு, $103 அதுதான் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் 1959 crores விற்றுருக்காங்க. டிஏ வந்து 79 crores வாங்கியிருக்காங்க. மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நேற்றோட டே லோவை கட் பண்ணிச்சுன்னா 23,350, 23,150, 23,000 தான் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,600. ஜிஃப் நிஃப்டி பாருங்கள், நேற்று வந்து 23,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது க்ளோஸ் ஆகிறப்போ. இன்றைக்கும் அதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் தான் மேஜர் ஃபேக்டர். $103 $107 வந்து இது கொஞ்சம் கம்மியாகணும் நமக்கு, அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று ஏரியா இருந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாங்ஸாங், நிக்கி, ஷாங்காய், சிங்கப்பூர் இண்டெக்ஸு, கொரியன் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு மேஜர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 19 இருக்குது. அது கொஞ்சம் கூல் ஆஃப் ஆச்சுன்னா தான் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மேலே போகும். நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று லோ பார்த்தீங்கன்னா 23,350, இதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு 23,150லேருந்து 23,100 தான் சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,000 தான். இமீடியட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும்னா 23,500 கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,630லேருந்து 660 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ட்ரேட்ஸை கட்டமைச்சுக்கோங்க. தேங்க்யூ.